ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றை போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்களோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நேற்றைக்குமே லைவ்லையாக இருக்கட்டும், இல்லை வீடியோவில் கமெண்டர்லையாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்டது என்னன்னா, சிஸ்டர் நாங்கள் உங்ககிட்ட பேசணும், எப்படி பேசுகிறது அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் வந்து நமக்கு நம்பர் கொடுக்குறதுக்கு அலோட் கிடையாது. அதில் நம்மளால் கொடுக்கவும் முடியாது. நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பேச முடியும். இன்ஸ்டாவுடைய என்னுடைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா மரியா ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா என்னுடைய ஃபோட்டோ வரும். இதுக்கு முன்னாடிலாம் பாப்பாவுடைய ஃபோட்டோ தான் வச்சுருந்தேன். என்றைக்கு யூடியூப்பில் என்னுடைய ஐடியை விட்டனோ அதுலேருந்து என்னோடய ஃபோட்டோ வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒருத்தங்க போய் பார்த்துருப்பாங்க போல் இருக்கு, என்னுடைய ஃபோட்டோ இல்லைன்னொன்னே எனக்கு ரிட்டன் அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணனால என்னுடைய ஃபோட்டோ தான் இப்போ வச்சுருக்கிறேன். நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மரியா ஸ்வீட்டிங்கிற ஐடி அடிச்சிங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ வரும். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் அதில் தான் பேச முடியும். ஏன்னா இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஆனந்தின்னு சொல்லி ஒரு சிஸ்டர், உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் என்கிட்ட இன்ஸ்டாவில் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமாக பேசி இப்போ நாங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ நாங்கள் பேசுவோம். என்கிட்ட ஃபோன் கால்லையுமே அக்கா என்கிட்ட பேசுவாங்க. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கமெண்ட்டுக்கெலாம் எனக்கு ரிப்ளை பண்ணது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் தம்பியோட ஒய்ஃப் தான் எனக்கு பண்ணுவாள். நம்ம வீட்லேயுமே ஒரு குட்டி தம்பி இருக்கிறான். அவன் செல்லில் வந்து நெட்டை எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறான். செல்லு கொடுக்கலன்னா கொஞ்சம் அடம் பிடிக்கிறான். பாப்பாவுமே கொஞ்சம் டெலிவரியில் இருக்கிறதுனால அவளுக்கு வந்து டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியல. நமக்குமே பார்த்தீங்கன்னா அதனால் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு நான் வந்து தமிழ்லேயே எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு உண்மைக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் உடனே அதை படித்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன்னா. இங்கிலீஷில் யாராச்சும் ரொம்ப லென்த்தாக அதுக்காண்டி எல்லாருமே தமிழ்லேயே கமெண்ட் பண்ண முடியாது, எனக்கு புரியுது. முடிஞ்ச வரைக்கும் முடியாத பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் டக்குன்னு ரிப்ளை பண்ணிடுவேன். இப்போ இங்கிலீஷில் யாராச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஆனந்திங்க ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க தான் அந்த அக்கா தான் எனக்கு இப்போ நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நேற்றைக்கெலாம் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட போடாமல் ஒரு நோட்டில் எழுதி எனக்கு அதுக்கு பிறகு தான் எனக்கு அவங்க கொடுத்தாங்களேவும், இதுதான் மரியாதைக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் என்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க எல்லாமே இன்ஸ்டா ஐடியில் பேசலாம். என்னுடைய பேரும் மரியாதை சிஸ்டர். உங்களை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி இன்னொருத்தவங்களும் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சிஸ்டர் என்னுடைய இன்ஸ்டா ஐடியில் வாங்க, கண்டிப்பாக நம்ம பேசலாம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் ஒடிசாவில் ஆன்லைனில் வந்து ஏதாச்சும் ஆர்டர் போட்டு வாங்க முடியுமான்னு சொல்லி பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா வீடு மாதிரி முக்கோண சைஸில் ஒரு கொசுவலை இருக்கும், அதை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாப்பாவுக்கும் உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் ஆர்டர்கள் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஆனால் அது வந்து குறைஞ்சது 800 இல்லைன்னா 1000 ரூபாய் கிட்ட இருக்கும். இப்போ நான் படுற கஷ்டத்தில் எனக்கு அதை வாங்குகிற சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் எவ்வளவோ செலவு பண்ணி இந்த வீட்டை ரெடி பண்ணேன். குரங்கு வந்து நிறையா இந்த வீட்டை எவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கு. இன்னும் நான் அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் பாப்பாவுடைய டியூஷன் காசு, இந்த மாதிரி எனக்கு நிறைய அடுத்தடுத்து செலவு இருக்குது. இதெல்லாம் மேற்கொண்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி எனக்கு கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போதைக்கு நம்ம கொசுவலை இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக வேண்டி நம்ம சொன்னதை இந்த பொண்ணு இப்படி பேசுகிறாள்னு சொல்லி யாரும் என்னை தப்பாக நினச்சிக்கிட வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அமௌண்ட்டு ஏதாச்சும் ஒன்று வந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஆஃபர் போடுவாங்க. அந்த டயத்தில் நான் ஒரு முதல்ல மிக்ஸி எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நான் 1000 ரூபாய்க்கு கொசுவலை வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய் 800 ரூபாய்க்கு, அது கூட ஒரு 1000 ரூபாய் இல்லை ஒரு 1500 ரூபா போட்டேன் அப்படின்னா நான் மிக்ஸி வாங்கிடுவேன். இங்கேருந்து ஒரு 4 வீடு தள்ளி போய் மசாலா அரைச்சிட்டு வந்து சமையல் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை நேரத்துலையுமே அந்த மாதிரி இடத்துக்கு என்னால் மசாலா அரைக்கவும் போக முடிய மாட்டேங்கி. அதனால தான் இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சிஸ்டர் உங்கள் வீடியோ இப்போ தான் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது, தொடர்ந்து வீடியோ போடுங்க, உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே என்னை பற்றி புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. சிஸ்டர் உங்களுடைய வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்து வரேன், நல்லா இருக்குது. ஒடிசாவில் ரொம்பவும் கஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை, அதனால் உங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய மாமியார் வீட்டில் உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க, உங்கள் நாத்தனாரெல்லாம் எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர். சென்னையிலேருந்து ஒடிசா வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. என்னுடைய ஊர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தூத்துக்குடி. நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து கோவில்பட்டி வருவோம். கோவில்பட்டிலேருந்து எங்களுக்கு வந்து சென்னை ட்ரெயின். இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் 8 மணிக்கெலாம் எங்களுக்கு ட்ரெயின் வந்துடும். அங்கேருந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் எங்களை கட்டக் டாக்ஸில் கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. அப்போது டைம் வந்து எவ்வளோன்னு சொல்லி நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. அதே இது சென்னையிலேருந்து வந்தால் கரெக்டாக 1 நாள் ஆகுது. அப்போது ஸ்ட்ரெயிட்டாக வர்ற வண்டியில் வந்து சீக்கிரமாக வந்துடலாம். இந்த மாதிரி சென்னையிலேருந்து வர்ற வண்டி 1 நாள் ஆகும் ஒடிசா வர்றதுக்கு. மாமனார் மாமியாரெல்லாம் எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க.
எல்லார் வீட்டையும் மாதிரி தான். இப்போ நான் அதெல்லாம் எதையுமே கண்டுக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும், வீடியோவில் நிறைய பேர் காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்கிறீங்க. காட்டுறது ஒரு பிரச்சனை கிடையாது. காட்டினதுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருமோன்னு எனக்கு ஒரு பயம், அவ்வளோதான். இப்போதைக்கு நான் காட்ட வேண்டாம். நான் ஒரு நல்ல நிலைமையில் வந்ததுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் அவங்கள காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்கிறீங்க. எல்லாத்தையுமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு நான் அவங்கள காட்டல சிஸ்டர். ஏன்னா தமிழ் பொண்ணுங்களாலேயும் முடியுங்கிறத இங்கே உள்ளவங்களுக்கு நான் வந்து நிரூபிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி ஒன்று தூங்குற? ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமேவும் ரொம்ப ஒரு இதுன்னு கூட சொல்லலாம். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளால தான் இவங்க இங்கே இருக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்களாலாம் கிடையாது. நம்மளால தான் நம்ம இங்கே இருக்கிறோங்கிறத நான் நிரூபித்தே ஆகணும் அவங்களுக்கு. ஏன்னா எனக்கு இங்கே பஜார் பக்கத்துலையா இருக்கட்டும், எல்லா பக்கமும் நான் ஒரு 500 கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் இங்கே எனக்கு ஆட்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் என் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எங்கள் வீட்டு ஆளுக்க தான் என்னை பற்றி புரிஞ்சிக்கலே தவிர எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே என்னை புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் அவங்கள பற்றி நான் இப்போதைக்கு வீடியோவில் காட்டல. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் காட்டுறேன். நான் மதினி அண்ணியோட டார்ச்சல், நாத்தனாருடைய டார்ச்சல் எப்படிங்க, அவங்களே இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த டார்ச்சலில் நானுமே இங்கே இருந்தது கிடையாது. என் ஹஸ்பண்ட் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 8 வருஷத்துக்கு பிறகு என் சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற கஷ்டங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். அதே மாதிரி நான் நினச்சிருந்துக்கிறேன். ஏன்னா பசங்களுடைய லைஃப் இருக்குது. நிறைய பேர் புரிஞ்சு பேசுகிறீங்க. ஒரு சில பேருக்கு என் மேலே உள்ள அக்கறையில் கேட்குறீங்க. எனக்கு அது புரியுது. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இனிமேல் பசங்களுடைய லைஃப் இருக்குது. அதனால் என் ஹஸ்பண்ட் என்னால் கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். இனிமேலும் அவங்களுக்கு மேற்கொண்டு நம்ம கஷ்டம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நான் எப்படி எங்கள் வீட்டுக்கு ஒத்தைக்கு ஒரு பொண்ணும் நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களுமே அவங்க வீட்டுக்கு ஒத்தைக்கு ஒரு பையன்தான். அவங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்கார பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால அவன் அங்கேயே இருக்கிறாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. யாருக்குமே நம்மளால் எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம்னு நினைக்கிறேன். மற்றவங்களால நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளால் யாரும் கஷ்டப்பட வேண்டாம். தமிழ்கார பொண்ணுங்களுடைய குணம் இதுதான் சொல்லி அவங்களுக்கு புரியணும். கண்டிப்பாக நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம். வந்ததுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக அவங்கள நான் உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்றுக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன், எல்லோரும் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டாங்க. நம்ம அவங்கள மாதிரி சமைச்சு சாப்பிடல, ஆனாலும் அவங்கள விட பெஸ்ட்டாக நம்ம சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேற்று காலையில் எடுத்த வீடியோ. தேங்காய் பால் அரைச்சி ஒரு தண்ணியில் மட்டும்தான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் மாட்டுப்பால் நான் எப்போது வாங்கிட்டு வரும் பார்த்திங்களா, அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி டீ போட்டு தேங்காய் பால் எடுத்து டீ போட்டு குடித்தா வாரத்துக்கு ஒரு முறை குடித்தா பெண்களுக்கு நல்லதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். இங்கேயுமே ஒடிசாவில் இருக்கிற எங்கள் பாட்டி அடிக்கடி டீ போட்டு இந்த மாதிரி குடிப்பாங்க, நான் பார்த்துருக்குறேன். அதனால் இனிமேல் வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி நான் குடிக்கலான்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி குடிக்க பிடிக்கும்னா நீங்களும் குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன டீடா பட்டு? என்ன டீ? தேங்காய் டீ. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்காடா? இப்போ நானும் டீ குடிச்சு முடிச்சிட்டேன். மாமியாருக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன். மாமனார் வீட்டில் கிடையாது, வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் பாப்பா குடிச்சிட்டு என்ன பேசினான்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. இந்த காயோட பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒடிசாவில் பொட்டோலோன்னு சொல்லுவாங்க. இது கூட உருளைக்கிழங்கு. இங்கே ஒடிசாவில் எந்த பொரியல் பண்ணாலுமே அது கூட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவாங்க. அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இந்த காயோட பேருமே என்னங்கிறது எனக்கு தெரியாது தமிழில். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சட்டியை வச்சுருக்கிறேன். சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் ஒரு பாதி சைஸ் போல் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு 2 காஞ்ச வத்தல் போட்டிருக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பொட்டோலோன்னு சொன்னேன்ல அந்த காய். இப்படி நான் வந்து எனக்கு இங்கே அருவாமனை கிடையாது, கத்தியில் தான் கட் பண்ணுவேன்னா, நான் அதில் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா அலசி எடுத்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சட்டியில் உள்ள வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ காயை அலசி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒடிசாவில் கஞ்சிக்குமே இதை வச்சு சாப்பிடுவாங்க. சுடு சாதத்துக்கு கூட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு இந்த மாதிரிலாம் இங்கே நிறைய பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து லைட்டாக மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கிறேன். இப்போது நான் அங்கே வச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டி இந்த ஓவ், இதோட பேர் வந்து ஓவ்னு சொல்லுவாங்க இங்கே ஒடிசாவில். எனக்கு தமிழ் இதோட பேர் என்னன்னு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு தமிழ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் பேர் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தமிழில் கமெண்ட் பண்ண பாருங்கள். இந்த காயில் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளேயுமே ஒரு நார் மாதிரி இருக்கும், அதையும் உரிக்கணும். மேலே ஒரு க்ரீன் கலரில் பார்த்தீங்களா, அந்த தோலையுமே சீவணுமா. இது வந்து உள்ள பூ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த காயில் உள்ள பூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம தலையில் அழுக்கு ஏதாச்சும் இருந்தாலுமேவும் இதை நல்லா தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா அழுக்கெலாம் போயிடுமா. என்னுடைய மாமியார் சொன்ன பதில் இது.
எப்படி வலுவலுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பாப்பா இப்படி 2 கட்டி தேய்ச்சனால வந்து முறையாக வந்துச்சு. சேம்பில் எப்படி வரும் அந்த மாதிரி வந்துச்சு. இந்த காயோட உள்ள விதைகள்லாம் அழகாக இருந்தனால உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே காய் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி உப்பும் போட்டு வதக்கினேன் பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு மேலே உள்ள தோல் சீவன் பார்த்தீங்களா, அதை வச்சு சீவுறேன். நான் கத்தி வச்சு சீவுறதுனாலே என்னமோ தெரியலை, ரொம்ப வலுவலுன்னு இருந்துச்சு, சீவுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி நான் செய்கிறேன். ஆனால் நிறைய டைம் நான் சாப்பிட்ருக்கேன். இங்கே ஒடிசாவில் உள்ளவங்க மேரேஜ் இந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா இந்த மாதிரி சட்னி பந்தியில் பரிமாறுறது வழக்கம். அந்த மாதிரி டயத்துலேருந்து என்னுடைய மாமனார் கொண்டுட்டு வந்திருக்கிறதெல்லாம் நான் நிறைய டைம் நான் சாப்பிட்ருக்குறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாலுமே எனக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறது. ஒரு பாட்டி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உப்பு போட்டு அவிச்சிட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சட்னி செய்யினாங்க. ஆனால் பக்கத்தில் உள்ள மாமியார் ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து சட்டியை வச்சுட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச வத்தல், வெங்காயம் எல்லாமே போட்டு வதக்கியிருக்கிறேன். இது வந்து பருப்பு தாளிக்கிறதுக்காக வேண்டிதான். இப்போ பருப்பையுமே நான் தாளிச்சிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து குக்கரில் தான் வேக வச்சுருந்தேன் சிலிண்டரில். இப்போ பருப்பையுமே தாளிச்சிட்டேன். என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி டீ குடிக்கிற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சட்டியை வச்சுருக்கிறேன். இது தோலெல்லாம் சீவிட்டு நல்லா நக்கணும் அம்மியில். அதை நான் போய் நச்சிட்டு வந்துட்டு இதில் ஒரு பிசு தன்மை இருக்குமா, அதனால் எண்ணெயில் வறுத்தாச்சுன்னா சட்டியில் எல்லாமே ஒட்டிக்கிடும். அப்புறமா பாத்திரத்தை கழுவிட்டு நீ சமைச்சின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவிச்சிட்டின்னா அதில் உள்ள டேஸ்ட்டு எல்லாமே போயிடும்னு சொல்லி பக்கத்து வீட்டில் எனக்கு யார் இந்த காய் கட் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த மாமியார் சொல்லியிருந்தாங்க, அந்த அம்மா. அதனால் நான் அவங்க சொன்ன ரெசிபிலேயே நான் வந்து செஞ்சுருக்கிறேன். ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு உண்மைக்குமே நான் நல்லா செஞ்சுருந்தேன். நான் பண்ணுற சமையல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக நான் காட்டுறேன் பாருங்களேன். நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கிக்கிடணும். அப்போ தான் அதில் ஒரு பிசு தன்மை எல்லாமே போகும். ஃபைனலாக வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு பாத்திரத்தை போய் கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ கடாய் சட்டியை கழுவிட்டு வந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சட்டியை வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி. இது கூட என்னென்ன மசாலாலாம் சேர்ப்பாங்கன்னா மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் கடுகு தான் அரைச்சி கொண்டுட்டு வரணுமேவும். இது கூட 2 காஞ்ச வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சியை மட்டும் தோல் சீவிட்டு நல்லா நச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ எண்ணெயுமே சூடாயிடுச்சு. இப்போ கடாயில் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த காஞ்ச வத்தல் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நல்லா மொறுன்னு, கருவேப்பிலை எல்லாமே நல்லா மொறுன்னு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இப்போ நான் வந்து பாப்பா அரைச்சிட்டு வந்தால் பார்த்தீங்களா கடுகு மசாலா, இது மட்டும் தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன். இது அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம காரம் வத்தப்படி போடனாலும் போடலாம். ஆனால் நான் வத்தலை நல்லா கிளி மொறுன்னு வச்சதுனால அதில் உள்ள காரமே நமக்கு போதுமானது. மசாலாவில் மட்டும் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து இதில் உள்ள பச்சை வாசனைகள் எல்லாமே போகிற மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் இருந்தால் ஒன்று போடலாம். என்கிட்ட தக்காளி பழம் கிடையாது. நாளைக்கு மார்க்கெட் போனால் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த காய் அதையுமே இப்போ நான் சேர்த்துருக்குறேன். இதையுமே எண்ணெயில் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுவுமே அந்த மசாலா எல்லாமே இந்த காயோடு சேர்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். சரிங்களா, இப்போது மூடி வச்சு இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இதில் தண்ணி எவ்வளோ தூரம் வற்றினதுக்கு அப்புறமேட்டு சர்க்கரை சேர்க்கணுங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது இதில் சர்க்கரை சேர்க்கணும். ஏன்னா இந்த காய் ரொம்ப வேகக்கூடாது, ரொம்ப வேகாமலும் இருக்கக்கூடாது. நான் இப்போது சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ எங்களுக்கு மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம், அந்த பொட்டலை உருளைக்கிழங்கு போட்டு வச்ச பொரியல், தண்ணி போல் வச்ச இன்றைக்கி பருப்பு, அப்புறம் அந்த சட்னி. இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு மதிய வீட்டில் இன்றைக்கி எங்களுக்கு சாப்பாடு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்துருந்து சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு கிளி வளர்க்குறோமா, நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அதோட பேர் என்னென்னு. அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மிட்டு. தூங்குறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, அது எங்கள் கூட தான் இருக்கும். அது எங்களை விட்டுட்டு எங்கேயுமே போகாது. சாப்பிட்டு முடித்தோடனே அதுக்கு கூடு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போய் அதை அடைஞ்சிக்கிடும். நல்லா சிரிப்பா, எதுக்குன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ், சும்மா சிரிப்பா. நீங்கள் வேறு இதில் வேறு இவ தான் ரொம்ப பிடிக்குன்னு வேறு சொல்கிறீங்க. ஏதாச்சும் பேசு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். அது வந்து பெரிய மாமனாருடைய பொண்ணு. இங்கே பாருங்களேன், அதுவும் எங்கள் கூட ஏதாச்சும் பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். ஓஹோ, சட்னி எப்படி
சட்னி எங்க? இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு நல்ல ஒரு vlogல பார்க்கலாம். பை.